அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 2வது அத்தியாயமான சூரா அல் பக்ராவின் 84வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூலங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பேரன்பாளன் பேரருளாளன் அல்லாஹுவின் பேரால் ஆரம்பம் செய்கின்றேன். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ لَا تَسْفِكُونَ دِمَاءَكُمْ وَلَا تُخْرِجُونَ أَنفُسَكُمْ مِنْ دِيَارِكُمْ ثُمَّ أَقْرَرْتُمْ وَأَنْتُمْ تَشْهَدُونَ. நீங்கள் உங்கள் மக்களுடைய இரத்தங்களை ஓட்டாதீர்கள், உங்கள் இல்லங்களை விட்டு உங்கள் மக்களை வெளியேற்றாதீர்கள் என்று உங்கள் உறுதிமொழியை நாம் வாங்கிய சமயத்தை நினைவு கூறுங்கள். பிறகு நீங்களே சாட்சிகளாக இருக்க அதை உறுதிப்படுத்தினீர்கள். ثُمَّ أَنْتُمْ هَؤُلَاءِ تقتلون أنفسكم وتخرجون فريقا منكم من ديارهم تظاهرون عليهم بالإثم والعدوان وإن يأتوكم أسارى تفادوهم وهو محرم عليكم إخراجهم أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا ويوم القيامة يردون إلى أشد العذاب وما الله بغافل عما تعملون. இவ்வாறு உறுதிப்படுத்திய ஓ இவர்களே, பிறகு நீங்கள் உங்கள் மக்களை கொல்கிறீர்கள், உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களின் இல்லங்களிலிருந்து வெளியேற்றுகிறீர்கள், அவர்களுக்கு எதிராக பாவமாகவும் அநியாயமாகவும் உதவுகிறீர்கள். கைதிகளாக உங்களிடம் அவர்கள் வந்தால் அவர்களை ஈடு கொடுத்து மீட்கிறீர்கள். அவர்களை அவர்களின் இல்லங்களிலிருந்து வெளியேற்றுவதோ உங்கள் மீது தடுக்கப்பட்டதாகும். நீங்கள் வேதத்தில் சிலவற்றை நம்பிக்கொண்டு சிலவற்றை நிராகரிக்கிறீர்களே, உங்களில் அதை செய்பவர்களின் கூலி இவ்வுலக வாழ்க்கையில் இழிவை தவிர வேறு இல்லை. மறுமை நாளிலோ அவர்கள் மிக கடுமையான வேதனையின் பக்கம் திருப்பப்படுவார்கள். நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. உலாயிக அல்லதீன இஸ்தரஉல் ஹயாத்தத் துன்யா பில் ஆகிரதி ஃபலா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அதாபு வலாஹும் யுன்சரூன். அவர்கள்தான் மறுமைக்கு பதிலாக இவ்வுலக வாழ்க்கையை வாங்கியவர்கள். எனவே அவர்களை விட்டு வேதனை லேசாக்கப்படாது, இன்னும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். வலக்கது ஆதைனா மூசல் கிதாப வ கஃபைனா மின் பஅதிஹி بالرسول وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس أفكلما جاءكم رسول بما لا تهوى
அன்ஃபுசுகுமுஸ்தக்பர்தும் ஃபரீகன் கத்தபுத்தும் ஃபரீகன் தக்துலூன். திட்டவட்டமாக மூசாவிற்கு வேதத்தை கொடுத்தோம். அவருக்கு பின்னர் தொடர்ச்சியாக பல தூதர்களை அனுப்பினோம். மரியமுடைய மகன் ஈசாவிற்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். அவரை ஜிப்ராயில் எனும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு பலப்படுத்தினோம். உங்கள் மனங்கள் விரும்பாததை நம் தூதர் எவரும் உங்களுக்கு கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் பெருமையடித்து மறுத்தீர்கள் அல்லவா? அத்தூதர்களில் ஒரு பிரிவினரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், ஒரு பிரிவினரை கொலை செய்கிறீர்கள். வகாலு குலூபனா குல்ஃபும் பலல்லஅனஹுமுல்லாஹ் பி குஃப்ரிஹிம் ஃபகலீலம் மா யுமினூன். எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று பரிகாசமாக கூறினார்கள். மாறாக அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்தான். எனவே மிக குறைவாகவே அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். وَلَمَّا جَاءَهُمْ كِتَابٌ مِّنْ عِندِ اللَّهِ مُصَدِّقٌ لِّمَا مَعَهُمْ وَكَانُوا مِنْ قَبْلُ يَسْتَفْتِحُونَ عَلَى الَّذِينَ كَفَرُوا فَلَمَّا جَاءَهُمْ مَا عَرَفُوا كَفَرُوا بِهِ فَلَعْنَةُ اللَّهِ عَلَى الْكَافِرِينَ. அவர்களிடமுள்ள வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு வந்தபோது நிராகரித்தவர்களுக்கு எதிராக இந்த வேதத்தின் பொருட்டால் அல்லாஹ்விடம் வெற்றியை தேடுபவர்களாக இதற்கு முன்னர் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அறிந்த இவ்வேதமானது அவர்களிடம் இப்போது வந்தபோது அதை அவர்கள் நிராகரித்தார்கள். எனவே நிராகரிப்பவர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகுக. பிக்ஸமஸ்தரௌ பிஹி அன்ஃபுஸஹும் ஐ யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹு பக்யன் ஐ யுனஸ்ஸிலல்லாஹு மின் ஃபத்லிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி ஃபபாஉ பிகதபின் அலா கதப் வலில் காஃபிரீன அதாபும் முஹீன். அல்லாஹ் தன் அடியார்களில் தன் நாடியவர்கள் மீது வேதம் எனும் தன் அருளில் இருந்து இறக்குவதை பொறாமைப்பட்டு அல்லாஹ் இறக்கிய இவ்வேதத்தை நிராகரித்து அவர்கள் தங்களை எதற்கு பகரமாக விற்றார்களோ அது மிக கெட்டது. தௌராத்தை செயல்படுத்தாததால் அவர்கள் மீதிருந்த அல்லாஹ்வின் கோபத்திற்கு மேல் குர்ஆனையும் இந்த நபியையும் நிராகரித்து மேலும் அல்லாஹ்வின் கோபத்தில் அவர்கள் சார்ந்தார்கள். நிராகரிப்பாளர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை உண்டு. சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.